ஃப்ரெண்ட்ஸ், கடையில் செய்கிற மாதிரி மொச்சை மசாலா எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ பற்ற வச்சு ஒரு கடாயில் சுத்தமான கடலெண்ணெய் நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ மொச்சை நான் நைட்டே ஊற வச்சு காலையில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். 4 விசில் வைங்க, நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேகலைன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா மாவு மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பெரிய வெங்காயம் போடணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிற மாதிரி ஆள், அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் போடணுன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அந்த மொச்சைக்கெல்லாம் உப்பு நான் போட்டே வேக வச்சுட்டேன். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். வரமிளகா ஒரு 3 நல்லா நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நல்லா இப்படி வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வெங்காயமெல்லாம் வரமிளகா நல்லா வணங்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருக்குது. இது தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வணங்கியிருக்கு. ஊற்றிடலாம். நல்லா ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கடலை மாவு கொஞ்சம் வேகட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்படி நல்லா கலந்து விடுறப்போ நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கெட்டியாகவே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம மொச்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இப்படி கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா இதில் ஒட்டும். இப்போ இந்த இட்லிக்கு மொச்சையெல்லாம் கொடுப்பாங்க, அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி சைட்லலாம் இது செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி வாங்கிட்டு இந்த மொச்சை வாங்கிட்டு வந்தாங்கன்னா அப்படி விருப்பப்பட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டக்குன்னு. இட்லிக்கெல்லாம் அதிகமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அந்த சைடெல்லாம். கடையில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.